வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அறிவிக்கப்பட்ட வேலையை பற்றி பார்க்க போகிறோம். அக்னிபாத் ஸ்கீம் மூலியமா 2025 ரெண்டாவது பேஜுக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 2500 வேகன்சி தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு 12th பாஸ் பண்ணினாலே போதும், இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது போக டிப்ளமோ கேண்டிடேட்டுக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரீஃபாக அந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வழிகள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டாக 28/7 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் பெண்கள் சொல்லி அனைவருமே அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் அன்மேரிடு கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஜூலை 8 வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 20 நாட்கள் கொடுத்து ஜூலை 28 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 18 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிட்டாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் 17.5 வயசுலேருந்து 21 வயசுல இருக்கணும். அதாவது ஜூலை 3, 2004 ஜனவரி 3, 2008 பிறந்தவராக இருக்கணும். இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லி 2 விதமாக படிச்சிருக்காங்க. சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 12th டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் ஒகேஷனல் கோர்சஸ் சொல்லி 3 விதமாக படிச்சிருக்காங்க. இந்த 3 கோர்சஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் கண்டிப்பான முறையில் இருக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த கரண்ட் இயரில் நீங்கள் படிச்சிக்கலாம், அப்படி இல்லைனா 10th 12th நீங்கள் படிச்சிக்கலாம். இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 50% மார்க் தனிப்பட்ட முறையிலையும் டோட்டலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து 50% மேலே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் உள்ளதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து எந்த இதுவுமே கம்பல்சரி கிடையாது. பட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ங்கிறது கம்பல்சரி. அந்த இங்கிலீஷில் 50% மார்க் வந்து 10th or 12th நீங்கள் எடுத்துருக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12th கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து 2 years ஒகேஷனல் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 12th டிப்ளமோவும் போட்டிருக்காங்க. இதில் வந்து அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் டிப்ளமோ வந்து கிடையாது. சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் டிப்ளமோ கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லி இந்த கோர்ஸஸில் நீங்கள் டிப்ளமோ பாலிடெக்னிக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சயின்ஸ் சப்ஜெக்ட் கிளிக் பண்ணி. பட் அதே டைம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பண்ணும்போது சயின்ஸ் சப்ஜெக்டா இல்லை அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுமே எலிஜிபிள் தான். ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்தால் 2 எக்ஸாம் இருக்கும். அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் வரும், அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 2 எக்ஸாம் வரும். 2 எக்ஸாமையும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வேண்டாம் அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட், எனக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அதை அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் தான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வேலைக்கான டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 சொல்லி 3 தான் படிச்சிருக்காங்க. ஃபேஸ் 1 வந்து ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அண்ட் போத் சப்ஜெக்ட்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த 3 விதமாக எக்ஸாம் நடக்குது. சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 60 நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க. இந்த ஃபிசிக்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து வருது. அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டை பொறுத்த பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் வந்து அதே மாதிரி 12th சிபிஎஸ்சி சிலபஸில் உள்ள ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா வருது. இதுக்கு 45 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் ரெண்டும் போத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 85 நிமிஷம் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நடத்துறாங்க. டோட்டலாக ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னா 0.25 மார்க் வந்து நெகட்டிவாக அவங்க பண்ணுறாங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 years கான்ட்ராக்ட் பீரியடில் வந்து தான் எடுப்பாங்க. இந்த 2500 வேகன்சியும் பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷம் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனண்ட் ஆகணுமா வேண்டாமங்கிறத வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க முடிவு பண்ணாங்க. இதில் வந்து டோட்டலாக வந்து ஒரு 10.04 lakhs வந்து 4 வருஷத்துக்கு வந்து நீங்கள் சேலரி வாங்கியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயரில் ஃபிக்ஸடாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 சேலரி இருக்கும் ஒவ்வொரு மந்த்துக்கும். செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 33,000 பெர் மந்த்துக்கு சேலரியும், தேர்ட் இயரில் வந்து 36,500 சேலரியும் பெர் மந்த்துக்கு இருக்கும். ஃபோர்த் இயரை பொறுத்த வரைக்கும் 40,000 பார்த்தீங்க அப்படின்னா சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற பீரியட்ல வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிருக்கு பாதுகாப்பாக ஒரு 48 லட்சம் வந்து அவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் வந்து போட்டிருப்பாங்க. ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. மேல் கேண்டிடேட் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா 7 நிமிஷத்தில் அதை கம்ப்ளீட் பண்ணும். ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 8 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து மேல் கேண்டிடேட் வந்து புஷ்அப்ஸ், சிட்அப்ஸ், ஸ்குவாட்ஸ்னு சொல்லி 3 ஈவெண்ட் நடத்துறாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் 1 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த புஷ்அப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் முடிச்ச அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிட்அப்ஸை பொறுத்த வரைக்கும் புஷ்அப்ஸ் முடிச்சா அடுத்த 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸை பொறுத்த வரைக்கும் சிட்அப்ஸ் முடிச்சா அடுத்த 2 நிமிஷம் பிரேக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா சிட்அப்ஸும் அண்ட் ஸ்குவாட்ஸும் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் டெஸ்ட்னு சொல்லி டெஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஃபேஸ் 3ன்னு சொல்லக்கூடிய இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகே, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க. agnipathvayu.cdas.in சொல்லி வெப்சைட். இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளை பண்ண டயத்தில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். அதுபோக 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைனா 12th ஈக்குவலண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சில கோர்சஸ் கொடுத்துருந்தாங்க. டிப்ளமோ கோர்சஸ், ஒகேஷனல் கோர்சஸ் சொல்லி எலிஜிபிலிட்டியாக அந்த கோர்ஸுக்கான சப்ஜெக்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேஸ் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நம்ம வச்சிருக்க பாஸ்வேஸ் ஃபோட்டோ மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் வியூவில் வந்து ஒரு பிளாக் ஸ்லேடை வந்து கையில் வச்சிருந்தா அந்த ஸ்லேடில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் அந்த ஃபோட்டோ என்னைக்கு எடுக்கிறீங்க அந்த தேதியை வந்து மென்ஷன் பண்ணியிருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால லேட்டஸ்ட்டாக மட்டுமே நீங்கள் இதை அப்லோட் பண்ணுங்கள். இதில் எதுவும் தவறு பண்ணிட்டீங்க ஹால் டிக்கெட் வரதுக்கு கண்டிப்பான முறையில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக உங்கள் லெஃப்ட் கனோட தம்பு இம்ப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. உங்களோட கையெழுத்தையும் அப்லோட் பண்ணணும். இதுவே 18 வயசு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா பேரண்டோட கையெழுத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 550 ரூபா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டியோட டோட்டலாக 650 ரூபா வந்து நீங்கள் பேபிள் பண்ணுற மாதிரி வரும் ஆன்லைன் மூலியமா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மூலியமா மட்டும் தான் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது யூபிஐ மெத்தடோ இல்லை நெட் பேங்கிங்கோ இல்லை கார்டோ மூலியமோ நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணிக்கலாம்.